நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு உலகமெங்கிலும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். அதனால முதலாவது உயிர்த்தெழுந்த நன்னாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி மார்க் 16வது அதிகாரம் வசனம் 6. மார்க் சாப்டர் 16 verse 6. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இந்த வசனத்துடைய துவக்கத்துல பயப்படாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதற்காக, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையுண்ட மரித்த பிற்பாடு ஒரு கல்லறையில வைக்கப்பட்டிருக்காரு. அந்த கல்லறை ஒரு பெரிய கல்லினால மூடப்பட்டிருக்கு. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள்ல ஒரு சில ஸ்திரீகள் அவருடைய சடலத்தை வாங்கி கொள்ளும்படியாக அந்த கல்லறைக்கு வராங்க. அவங்க அந்த கல்லறையின் வாசல்ல இருக்கிற பெரிய கல்லை யாரால புரட்டி போட முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த கல்லறைக்கு வந்து பார்க்கும்போது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வெள்ளையங்கி தரித்த ஒரு வாலிபனை கண்டுன்னு மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல தூதன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படியாக அங்க வெள்ளையங்கி தரித்த வாலிபனை போல இருந்த தூதனே அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள்னு சொல்றாரு. இத மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம்னா, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நேற்றைய தினத்திலே நாம பார்த்தோம், ஆகா தேவனை நோக்கி கூப்பிட்டு அழுகலனாலும் அவர் அவங்க கலக்கத்தை நினைச்சு அவங்கள விசாரிக்கும்படியா பயப்படாம இருக்க சொல்லி ஒரு தூதனை அனுப்புறாரு. அதே போலதான் இந்த இடத்துல கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் அவரை தேடி வருவாங்கன்னு தேவன் முன்னறிந்ததுனால தூதனை அனுப்பி அவங்கள பயப்படாம இருக்க சொல்றாரு. அந்தபடி தேவன் எல்லாவற்றையும் முன்னறிந்திருக்கிறாருங்கிறத இந்த பகுதியும் நமக்கு தெளிவா காண்பிக்குது. இதுல முதலாவதாக தூதன் பயப்படாதிருங்கள்னு ஏன் சொல்றாரு? பயப்படும் போது விசுவாச குறைச்சல் உண்டாகும்னு சொல்லி நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம் இல்லையா? அப்படியாகவே அங்க வந்த ஸ்திரீகளை பயப்படாதிருக்க சொல்லி விசுவாசத்தின் அளவை கூட்டுகிறாரு. சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்க இல்லைன்னு சொல்லி அந்த இடத்தை அவர் காண்பிக்கிறதாக இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இது விசுவாசத்தின் அளவை கூட்டுகிறதாக இருக்கு. அந்த இடத்தை அவங்க பார்க்கும்போது அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்திருக்கிறாங்கிற விசுவாசம் இல்லையா அங்க அதிகரிக்கும். அந்த விசுவாசம் முதலாவது அவங்களுக்குள்ள மேலோங்க, முதலாவது பயப்படாம இருக்க சொல்றாரு. அந்த கல்லறையின் வாசல்ல புரட்டப்பட்ட கல்லானது நியாயப்பிரமாணத்தின் சுயநீதியை குறிக்கிறதாக இருக்கு. சுயநீதியானது புரட்டப்பட்டு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக தேவ நீதியானது வெளியாகிறத காண்பிக்குது. ஏன்னா கிறிஸ்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாருங்கிறத விசுவாசிக்கும் போது தேவ நீதியானது உண்டாகுது. அதையே ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனத்துல விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதினு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்படியாக தேவ நீதி வெளிப்படும்படியாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் எல்லாரும் நீதியாக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்முடைய வாழ்விலும் நாம பயப்படாம மரித்த காரியங்களை ஒதுக்கிவிட்டு தேவன் நமக்காக உயிர்த்தெழுந்த நம்மை நீதியாக்கியிருக்காங்கிறத நினைச்சு சந்தோஷப்படணும், விசுவாசத்துல நிலை கொள்ளணும். பாவத்துல மறுத்திருந்த நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கு. அப்படியாக நீதிக்கு பிழைத்திருக்கிற நாம இனி ஒரு நாளும் பயத்தின் ஆவிய உடையவர்களாக இருக்க வேண்டாம். பயமானது வேதனை உள்ளதுன்னு சொல்லி யோவானும் தன்னுடைய நிருபத்துல எழுதியிருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட வேதனையுள்ள பயத்திற்குள்ளார நாம ஒரு நாளும் காணப்பட வேண்டாம். ஏன்னா கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவ நீதியானது ஆளுகை செய்து இந்த தேவ நீதியே நம்மை அவரிடத்துல நடத்துவதாகவும் நம்முடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்துகிறதாகவும் இருக்கு. இதை நினைச்சு நாம ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படணும். இந்த ஒரு நாள் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளுமே உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற விதமாகவே இருக்கணும். அப்படியாக கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்ததுல முதற் பலனா இருக்காரு. கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்கள்லயே மரித்த அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்காரு. ஆனா அவங்க எல்லாரும் மறுபடியுமா மரிச்சிருக்காங்க. ஆனா கிறிஸ்துவோ உயிர்த்தெழுந்த பிற்பாடு நித்தியமாக தேவனுடைய சமூகத்துல அவருடைய வலது பாரசத்துல வீற்றிருக்கிறாரு. அப்படியாக முதற்பலனான அவர் நமக்கும் அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரு. அப்ப நாம என்ன செய்யணும்? நமக்குள்ளார ஆளுகை செய்கிற பயத்தை புறம்பே தள்ளிட்டு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசத்தின் மூலமாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியுள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். அதையே 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது இல்லையா?
அப்படி கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக பயத்தை நாம புறம்பே தள்ளி முன்னோக்கி செல்பவர்களாக இருக்கணும். பயமானது மரண இருள காணப்படுது. அதனால்தான் பயப்படுகிறவர்கள் எருநகரத்துக்கு ஏதுவாக இருக்கிறாங்க. நமக்குள்ளார அந்த பயம் ஒரு நாளும் ஆளுகை செய்ய வேண்டியதில்ல. நாம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசத்தோட எல்லா காரியங்களையும் அவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து அவரை நம்பி முன் செல்லணும். அந்தபடியாக இருப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்காகவே இந்த வேத பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பயத்தை புறம்பே தள்ளி விசுவாசத்தில் நிலைத்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்க உயிர்த்தெழுந்ததன் மூலமாக எங்களுக்குள்ளார இருக்கிற பயத்தை புறம்பே தள்ளி விசுவாசத்தினால மீட்டு கொண்டிருக்கீங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக வேதனை தருகிற பயத்துல மாறுகிறவர்களாக இல்லாம விசுவாசத்துல பூர்ணப்பட்டவர்களாக நாங்க காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக தேவ நீதியானது எங்களுக்குள்ள ஆளுகை செய்து உம்மோடு கூட சேர்த்து கொள்ளப்பட போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.